இன்னைக்கு நம்ம போகிற இடம் விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட். பெங்களூர்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. பட்டு இதுக்கு பேர். ஆக்சுவலி பணியாரம் சாப்பிடும்போது ரிவ்யூ எடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனால் பசியில் லபக் லப்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு பணியாரம் போயிடுச்சு. ஸோ எடுக்க முடியல. நம்ம கெட்ட நேரமா தெரியல. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த பொட்டேட்டோ ரோல் வாங்கியிருந்தோம். நார்மலாக சின்னதாக இருக்கும், பட் இது ரொம்ப பெருசாக இருந்தது. நல்லாவும் இருந்தது, ஸ்பைசியாக இருந்தது. ஆக்சுவலி என் பையன் கேட்டான், அவனால் சாப்பிட முடியல. அப்புறம் இது பேர் வந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட். இது வந்துட்டு இருக்கிறதே இது ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். எனக்கு 200 rupees சம்திங். ஏன்னா ஸ்ட்ராபெரி சீசன் இல்லை அதனால. பட் இதை சாப்பிட்டுட்டு தான் இப்போ என்னோட வாய்ஸ் இருக்குது ரொம்ப. சிக்கன் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டே போனோம். எங்கேயும் சிக்கன் கிடைக்கல, வெறும் வெஜ்ஜு தான் போல். கொஞ்சம் கடைங்கள்லாம் ரிப்பீட்டடாக இருந்தது, ஒரே மாதிரி ஃபுட்ஸ் வச்சு. இந்த ஷாப்பில் 90s கிட்ஸோட சாப்பிட்ற ஐட்டம்லாம் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்க. கொஞ்சம் காரமா இருக்கு. போலி திம்தா இது வந்து 30 rupees. சுட சுட ரசமலாய் பேனி சாரி பேனி. ரசமலாய் பேனி ரசமலாய் மாதிரி இல்லை, வேற மாதிரி சேமியா. நெக்ஸ்ட் கபடி ஜாமுன் 80 rupees. இது அதான் ஜாமுன் சூப்பரா இருக்கு. ஜாமுன் ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிடுவோம்ல இந்த மாதிரி. ఇట్లా ఎత్తవాలి ముందుమా టేస్ట్ இது நல்லா இருந்தது. ஆனா என்னன்னா வாயில போட்டா பல்லுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாக்ஸ்ல வந்து எப்படி ஒரு 20 பைட்ஸ் மாதிரி இருக்கு. அதை எடுத்து வாயில போட்டு கடிக்கணும், கடிச்சா புகை வரும். ஆனா பல்லுலாம் சம வலி எடுத்துருச்சு. இது கடிக்கும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ஒரு மாதிரி நாக்கெல்லாம் ஒட்டுது. நெக்ஸ்ட் பானிபூரி 5 ஃப்ளேவர் வச்சு பானி இருக்கு போல. கடைசியாக பீடாவோட முடிச்சாச்சு. பட் நாங்கள் வரும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு இல்லை. பட் ஓகே, நாங்கள் நான்வெஜ் இருக்குன்னு நினச்சோம், பட் அதெல்லாம் இல்லை. பட் நைஸ், எல்லாம் புதுசாக இருந்தது, ட்ரை பண்ணோம். தேங்க்யூ, பாய்.